இப்போ ஒரு பையனை போய் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். ஏய் நீ சிகரெட் பிடிக்காதே, உனக்கு இதெல்லாம் கெடுதல், லங் கேன்சர் வந்துடும். போங்க மேடம் அப்படின்னு. அதில் என்ன இப்போ வாக்கிங் போகிறதுன்னு போகிறாங்க, வாக்கிங் போயிட்டு நல்லா போகிறாங்க. வாக்கிங் போகிற அந்த ரவுண்டு போயிட்டு வரத்துலேயே அவன் 2-3 டீ கடை போட்டான். அந்த 2-3 டீ கடை போட்டாலும் ஏன்டா டயபெட்டிக்காரங்களாம் வாக்கிங் வராங்க நினைக்கிறேன். சரி சுகர் தனியாக போட்டு சுகர்லெஸ் காஃபி, சுகரோட காஃபி. அது 30 இயர்ஸ்க்குள்ளே குழந்தை பிறக்கிறதுனால. ஏன்னாக்க வயசு 35 இயர்ஸ்க்கு மேலே போக போக அந்த குரோமோசோம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேரி ஆக ஆரம்பிக்கும். அதனால கஞ்சன்டில் நம்ம குழந்தைக்கு வந்து பிறவி கோளாறு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வேறுபாடு, அவன் வந்து இன்னொரு பெண்ணை தேடி கூட போகலாம். அப்படிலாம் வச்சு இந்த பெண் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம குடும்பம் இருக்குது, அதை பார்த்துக்கணும், எல்லாம் இருக்குது. நம்ம இருக்கணும், நம்ம இருந்தால் தானே அதுங்களாம் பார்த்துக்க முடியும். ஸோ நம்மளை பார்த்துக்கணும். திடீர்னு போயிட்டே இருப்பாங்க, பார்த்து உன்னை பார்த்துருக்கேன், ஐயோ சாரி உன் பேர் மறந்து போச்சே, இப்படி தான் நினச்சிட்டு இருப்போம். ஃபாஸ்ட் ஏதாவது வெஹிக்கிளில் தான் போகிறாங்க, நடக்கிறதுங்கிறதே கிடையவே கிடையாது. ஸோ அதுவும் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணணும். 30 வயசு 35 வயசுலேயே வந்து கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது, அந்த ஓவரிஸையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்களுக்கு அப்போவே அந்த மெனபாசல் சிம்டம். மெனபாஸ் வந்து 45 வயசில் வச்சு என்னென்ன பிரச்சனைலாம் வரலாமோ அதெல்லாம் அந்த வயசுலேயே அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு அமெரிக்காவுக்கு போனால் அங்கே போனால் போயிடுவாங்க, இவங்க மட்டும் தனியாக வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அதுலேயே பாதி டிப்ரெஷன் வந்துடும். அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு ஒரு ஆன்சைட்டி. ஸோ இந்த டிப்ரெஷன் ஆன்சைட்டி வந்ததுன்னு சொன்னால் அப்படி லைஃபே ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி. ஜெயா டிவி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அக்டோபர் மாதம் உலக மெனோபஸ் மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. குறிப்பாக அக்டோபர் 18ஆம் தேதி உலக மெனோபஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. மெனோபஸ்னா என்ன, மெனோபஸ் வரக்கு முன்னாடி என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், மெனோபஸ்னால என்ன பாதிப்புகள் வரும், அதை எப்படி சரி செய்யலாம், அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நம்மோட சிறப்பு விருந்தினர் ஒருத்தர் அரங்கத்தில் இருக்காங்க. அவங்க தான் இந்திய மெனோபஸ் கழகத்தின் மதுரை கிளை தலைவரும் மகப்பேறு மருத்துவருமான டாக்டர் ரேவதி ஜானகிராம் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். முதல்ல உங்களை பற்றின ஒரு அறிமுகம் எங்கள் நேயர்களுக்காக. நான் வந்து டாக்டர் ரேவதி ஜானகிராம், கைனகாலஜி, ஆப்ஸ்டட்ரிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட். மதுரையில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணினேன், கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் வந்து சென்னையில் வந்து ஐஓஜின்னு சொல்கிற எக்மோரில் இருக்கிற மகப்பேறு மருத்துவமனையில் டைரக்டராக வேலை பார்த்துருந்துருக்கேன். அதை தவிர நான் வந்து மகப்பேறு இதில் வந்து அகில இந்திய மகப்பேறு கழகத்தின் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன், தமிழ்நாடு மகப்பேறு சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கேன், மதுரை மகப்பேறு சங்கத்தின் தலைவராகவும் இருந்திருக்கேன். இப்போ இது மதுரை மெனபாஸ் சங்கத்தின் தலைவராகவும் இருந்திருக்கேன். இன்னைக்கு தான் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும், மெனபாஸ்க்கு ஒரு தினம் இருக்கா, மாதம் இருக்கா. ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் ஒன்னொன்றுக்கும் ஒரு தினம் இருக்கிற மாதிரி மெனபாஸ்க்கு தினம்னு ஒன்று கொண்டாடு. இது எதுக்குன்னா மெயினாக வந்து மக்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ மெனோபஸ் பற்றி ஓரளவுக்கு பெண்களுக்கு புரிதல் இருக்கும், ஆனால் ஆண்களுக்கு அந்த அளவுக்கு மெனோபஸ்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் வந்து குடும்ப தலைவியாக இருக்கும் நிறைய பெண்கள் வந்து இதை கடந்து வர முடியாது. கட்டாயமாக ஆண்களுக்கும் எல்லா விஷயத்துமே சொல்கிறேன். ஈவன் மென்சஸ் ஆகிறதுனா கூட அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு வலி இருக்குது, ஒரு ரொட்டீன் வேலை சேர்த்து கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வீட்டில் இருக்கிற ஆண்களும் நடந்துன்றது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க முடியும். பொதுவாக மெனோபஸ் அப்படின்னாலே மெனோபஸ் வந்துருச்சுன்னா இனி பீரியட்ஸ் இருக்காது, இனி குழந்தை பிறப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் இருக்குது எல்லாத்துக்குமே. மெனோபஸ்னா என்ன, அது எப்போ வரும், எந்த ஏஜில் வரும், அதனால என்னென்ன பிரச்சனைகளை பெண்கள் எதிர்கொள்ளணும், அதை எப்படி தவிர்க்கலாம்? கரெக்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெனோபாஸ்ங்கிறது நார்மலாக வந்து 45லேருந்து 50 வயசுக்குள்ளே வரும். சுமாராக ஒரு 47-48 வயசுக்குள்ளே மெனோபாஸ்ங்கிறது வந்துடும். எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி தான் நினச்சிருக்காங்க. மென்சஸ் நின்றுடுச்சு, அப்பாடா இனிமேல் இந்த தொந்தரவே இல்லை, குழந்தையும் பிறக்காது, நிம்மதியாக இருக்கலாம் நம்ம அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோடு முடிஞ்சிற காரியம் இல்லை இது. ஏன்னாக்கா மெனோபாஸ்ங்கிறது என்னன்னாக்கா இந்த ஓவரிஸ்லேருந்து ஒரு ஹார்மோன்ஸ், முக்கியமாக ஈஸ்ட்ரஜன்கிற ஹார்மோன் வந்துருக்கு. நம்மளோட லைஃப்பில் 40-45 வயசு வரைக்கும் மெனோபாஸ் வர வரைக்கும் அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, எல்லா ஆர்கன்ஸையும் காப்பாற்றிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த ஈஸ்ட்ரஜன் குறைஞ்சிட்டே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும்போது மெனோபாஸ் வந்துடுது, மென்சஸ் நிற்குது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த 45 to 50 நான் சொல்கிறேன் இல்லையா, அப்போ 47 வயசில் மெனோபாஸ் வருதுங்கிறது. அந்த மெனோபாஸ்க்கு முன்னாடியிலேருந்தே அந்த ஈஸ்ட்ரஜன் குறைஞ்சிக்கிட்டே வரைச்சே கூட நம்ம உடலில் பலவித மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஈஸ்ட்ரஜன்கிறது வந்து ஹெட் டு ஃபுட், தலையிலேருந்து கால் வரைக்கும், மூளையில், ஹார்ட்டில், போனில், மசிலில், அண்ட் தென் ஜெனிட்டோயூரினரி ட்ராக்ட், குடல், எல்லா உறுப்புகள்லையும் இதோட எஃபெக்ட் வந்துடுது. எல்லாத்தையும் இது ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குது. ஆக்சுவலி பார்க்க போனாக்க இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து மெனோபாஸ் வரதுக்கு முன்னாடி ஆண்களுக்கு வந்து பெண்களை விட ஜாஸ்தியாக ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மெனோபாஸ் வரும். ஏன்னாக்க பெண்களுக்கு வந்து இந்த ஈஸ்ட்ரஜன்கிற ஹார்மோன் வந்து கேடைய மாதிரி இந்த ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது. மெனோபாஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஹார்மோன் இல்லாததுனால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவல் லெவலில் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி போனில் வந்து தேய்மானம் வருது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆஸ்டியோபோரோசிஸ்னு. போன் தேய்மானம் ஆகுது. ஹார்டாக ஒரு மைசூர் பாகு மாதிரி இருக்கிறது வந்து நம்ம
டோக்லா சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படி ஆகிடுதுன்னா என்ன அந்த போன் வீக்காக போயிடுதுன்னு சொன்னாக்க ஃப்ராக்சர் வர சான்சஸ் அதிகமாக போயிடுது. அதே மாதிரி ஸ்கின்ல வந்து ஹாட் ஃப்ளஷஸ், ரொம்ப வேர்க்கிறது, ரொம்ப அப்படியே குப்புன்னு வேர்க்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது, இதெல்லாம் நடக்கலாம். இதெல்லாம் எல்லாம் ஆமாம் நமக்கு ஏஜ் ஆகிடுது, மெனப்பாஸ் வந்துருச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அசல்ட்டாக விட்டுருவாங்க. ஆனால் இதெல்லாம் நிறைய பிரச்சனை இல்லை. ராத்திரி தூக்கம் சரியாக வராது, அதனால நிறைய வேலை செய்ய முடியாமல் போயிடும். இதெல்லாம் கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்ச வைத்தியம் பண்ணிட்டோம்னாக்கா நிச்சயம் சரியாக்கிடலாம். இப்போ ஒவ்வொரு வருடம் இந்த மெனோபஸ் தினத்தை முன்னிட்டு ஒரு தீம் கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷம் ஒரு தீம் கொடுத்துருப்பாங்க. என்ன தீம்னு சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த மெனோபாஸ் டேன்னு கொண்டாடுற பர்பஸ் என்னென்னா, மக்கள் பெண்கள் அனைவருக்குமே மெனோபாஸ் அந்த 40+ விமனுக்கு மட்டும் கிடையாது, பெண்கள் அனைவருமே வந்து இந்த மெனோபாஸ்னால் என்ன, இந்த நேரத்தில் என்னென்ன மாறுதல்கள்லாம் ஏற்படும், அதை எப்படி நம்ம தடுக்கலாம், அதை வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுங்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். இந்த வருஷ தீம் வந்து லைஃப் ஸ்டைல் தெரப்பி. ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே எங்கே போனாலும் லைஃப் ஸ்டைல்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த தீம் இந்த வருஷத்துக்கு. லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் என்னென்ன லைஃப் ஸ்டைலுக்கு 3 ஊனான்னு நான் சொல்லுவேன் எப்போவுமே. ஒன்று வந்து உணவு, இன்னொன்று வந்து உறக்கம், இன்னொன்று உடற்பயிற்சி. இந்த 3 ஊனாவையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னாக்க நிச்சயமாக நம்ம வந்து ஹாப்பியாக இருந்துக்கலாம், லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம். இதில் எதுக்குனாக்க நீங்கள் சொன்ன மாதிரி மெனோபாஸ்னால் அவ்வளோதான் மென்சஸ் இந்த பிரச்சனை ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு நினச்சக்கூடாது. நம்ம முந்தியெல்லாம் வந்து பெண்களுடைய வாழ்நாள் வந்து 50-60 வயசு வரைக்கும் தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் 80-90 வயசுலாம் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன ஆகுது, ஒரு பெண் வந்து தன்னோட வாழ்நாளில் 3/1 பகுதியே மெனோபாஸ்க்கு அப்புறம் செலவழிக்கிறார். அந்த டயத்தில் என்னென்ன, அவங்க குழந்தைங்களாம் கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க, எல்லாம் இவங்க கூட தனியாக வேறு இருப்பாங்க. அந்த டயத்தில் வந்து அவங்க நல்லா ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வந்துட்டு என்னென்னலாம் நம்ம பண்ணணும்னா அதுக்கு தான் இந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரும் நினைக்கிறோம் இப்போ மெனோபாஸ் வந்தப்புறம் நம்ம இந்த லைஃப் ஸ்டைலை பார்த்துட்டா போகிறோம், அப்படி கிடையாது. இந்த லைஃப் ஸ்டைலுங்கிற வந்து இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் அடலசன்ட் ஏஜ். அதாவது வளரிளம் பெண்கள் காலத்திலிருந்தே அவங்க வந்து இந்த லைஃப் ஸ்டைல்னால் திடீர்னு நினச்சோடனே இன்றைக்கி வந்து இதை சாப்பிடாதே இதை பண்ணாதேன்னு யாராலையும் இருக்க முடியாது. முதலேருந்தே குழந்தை பருவத்திலேருந்தே அதை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைலை நல்லா கடைபிடிச்சிக்க முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சில பேருக்கு நீங்கள் இப்போ 45 சொன்னீங்க, சில பேருக்கு 30-35 வயசுலேயே வந்து மெனோபாஸ் ஆகிற நிகழ்வுகளையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஏர்லியாக வரவங்களுக்கு எப்படி இதுதான், அதாவது இந்த மெனோபாஸ்னால இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்ல மாதிரி 30-35 வயசு, அதாவது ப்ரீமெச்சூர் மெனோபாஸ் ஏர்லியராக வருது, சர்ஜிக்கல் மெனோபாஸ் சொல்லும். அது சின்ன வயசுலேயே அவங்களுக்கு 30 வயசு 35 வயசுலேயே வந்து கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது, அந்த ஓவரிஸையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்களுக்கு அப்போவே அந்த மெனோபாஸ் சிம்டம். மெனோபாஸ் வந்து 45 வயசில் வச்சு என்னென்ன பிரச்சனைலாம் வரலாமோ அதெல்லாம் அந்த வயசுலேயே அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து அதை அசட்டே விட்டுடாமல் அப்போலேருந்தே அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை அவங்க எடுத்துனாலும். முக்கியமாக வந்து 35 வயசுலேயே மெனோபாஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க அப்போவே அந்த ஹார்மோனில் அப்போலேருந்தே அவங்களோட போனெல்லாம் தேஞ்சு போயிடும், அப்போலேருந்தே அவங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அப்போவே அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் தெரப்பி அதெல்லாம் எடுத்துட்டாங்கனாக்க அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். அதையும் அவங்க முக்கியமாக கவனிச்சுக்கணும். இப்போ வந்து சில பேருக்கு வந்து அவங்களுடைய பரம்பரையாக அவங்க அம்மா அவங்க பாட்டி வகையில் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் மெனோபாஸ் வந்திருக்கும், அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த காலத்தில் முக்கியமாக என்னென்னாக்கா இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், லைஃப் ஸ்டைல், இதனால தான் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அஃப்கோர்ஸ் இந்த ஜெனட்டிக் இதுவும் இருக்குது, பட் இந்த மாதிரி காரணங்கள்னாலும் ஏர்லியராகவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது, அதுவும் சான்சஸ் இருக்குது. டாக்டர், இப்போ ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சிரும்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி நம்ம சமப்படுத்திக்கிறது? நம்மளுடைய உணவு முறையில் ஏதாவது பண்ண, அதாவது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம வந்து மாத்திரை இதில் மருந்துகள்னாலையும் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. பட் நம்மளுடைய ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்ம உணவு பழக்க முறைகள்லேயே வந்து நிறைய உணவுகளில் வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் லைக் ஆக்டிவிட்டி நிறையா இருக்குது. நம்ம இந்தியன் ஃபுட் வந்து ரொம்ப 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 ஹெல்தி ஃபுட். அதில் வந்து நம்ம ஏலக்காய் எடுத்துங்க, சோம்பு எடுத்துங்க, முருங்கை இலை, மஞ்சள், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நம்ம அதை தான் சாப்பிடணும். சும்மா போய் பிஸா சாப்பிட்றோம் அதை சாப்பிட்றோன்னு சொல்கிறத விட இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டாங்கனாக்கா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாரம்பரிய உணவு எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் நிறைய நேரம் செலவழிக்க முடியாத சூழல் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது வேறு வகையில் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம்? அது உணவு பழக்கம்னா எல்லோரும் வந்து எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடாதேன்னு சொன்னால் கரெக்டாக அதுதான் சாப்பிடணும்னு நம்மளுக்கு வேறு தோணிடும். ஸோ என்ன பண்ணணுங்கிறத முக்கியமாக கவனிச்சுக்கணும். எப்போவுமே வந்து இதை சாப்பிடாதேங்கிறது கிடையாது, கொஞ்சமாக சாப்பிடு, அதிகமாக எடுத்துக்காது. அதே தான் ரொம்ப இதுவாக க்ரேஸாக போய் அதே போய் நிற்கக்கூடாது, அதுதான் முக்கியம். நான் சொல்ல ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். கழுத்து இப்படி ஆட்ட வேண்டியது ஒன்று தான். இந்த இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து. எப்படி நினைக்கிறீங்களா? நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன சாப்பாடு உங்கள் கண்ணு முன்னாடி நீட்டும் போது இப்படி ஆட்டுங்க, நோ அப்படின்னு சொல்லிடுங்க, டெஃபினட்டாக யூ கேன் அவாய்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பாடு வந்து நம்ம ரொம்ப பசியாக இருக்கும்போது ஷாப்பிங் போகாதீங்க. அப்போ போனால் நிச்சயமாக வேண்டாத ஜங்க் ஃபுட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்து சாப்பிடணும்னு தோணிடும். நல்லா சாப்பிட்ட பிறகு நிதானமாக போய் ஷாப்பிங் பண்ணுங்கள். அதே மாதிரி சாப்பிடும்போதும் எதையும் எடுத்து சாப்பிட்றதுன்னா அந்த பேக்கெட்டோடு வச்சுட்டு அதோட ஃபுல்லாக எடுத்து சாப்பிடக்கூடாது.
அதுலேருந்து எடுத்து தட்டில் வச்சுன்னு சாப்பிடும். இப்படியே சாப்பிட்டா நம்ம எந்த அளவு சாப்பிட்றோங்கிறது தெரியாமல் போயிடும். அது முக்கியம். 2வது சாப்பிடும்போது இப்படி டிவி பார்த்துட்டு இப்போ இன்வேரியபிளி எல்லாரும் டிவி இது ஃபோனை கையில் வச்சுட்டே தான் ஈவன் லஞ்ச் சாப்பிட்றதுனா கூட இப்படி தான் சாப்பிட்றாங்க. அது எங்கே எது உள்ளே போகுது எது வெளியே வருது எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. ஸோ ஃபோக்கஸ் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்கிறது. ஸோ சாப்பிட்றத ருசித்து ரசித்து மென்று சாப்பிடுங்க. இது பண்ணினாலே போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம கவனமாக பார்த்துட்டாலே போதும். இப்போ மெனோபாஸ் வந்து 45 வயசுலேருந்து ஒரு 47 அதுக்கு மேலே வரும்னு சொல்கிறீங்க. அது வரப்போகுதுன்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? கொஞ்சம் வந்து பீரியட் கொஞ்சம் இரகுலராக வர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயதில் வரும். 40 வயசுக்கு அப்புறமே நம்ம எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் பீரியட் தள்ளி தள்ளி இரகுலராக வருது, பீரியட் அமௌண்ட் கம்மியாகவே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அதுலேருந்து நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம். வேற என்ன சிம்டம்ஸ் இருக்குங்க? இவ்வளோதான். இதை தவிர நம்ம சின்ன இந்த ஹார்ட் ஃப்ளஷஸ் வருது, ஸ்வெட்டிங் வருது, அந்த மாதிரி இருக்கும். மெயினாக வந்து இந்த பீரியட் இரெகுலாரிட்டி அந்த மாதிரி வரதுலேருந்து தான் நம்ம வந்து மெனப்பாஸ் வரப்போகுதுன்னு கிடைக்கும். பட் இது மெனப்பாஸ் வரப்போகுதுங்கிறத வந்து கண்டுபிடிச்சி லைக் இதான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஹார்மோன் டெஸ்ட், அதெல்லாம் தேவையே இல்லை. அது வர நேரம் கட்டாயம் வந்துடும். அப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த பெரிய மெனப்பாஸ்ன்னு சொல்கிற மெனப்பாஸ் வரதுக்கு முன்னாடி இருக்கிற வயதில் வந்து இந்த மாதிரி சிம்டம் வந்ததுன்னு சொன்னாக்க, லைக் திடீர்னு வந்துட்டு ஒரு ட்ரையாக இருக்குது ஸ்கின், ஒரு ஸ்வெட்டிங் ரொம்ப அதிகமாக வருது, இல்லை கை கால் வலிக்கு ஜாயிண்ட் பெயின் வருது அப்படின்னா அப்போ டாக்டரை போய் பார்த்து இது பெரிய மெனப்பாஸ் ட்ரான்சிஷன்னு சொல்லுவோம். ஸோ மெனப்பாஸ்க்கு முந்தைய பீரியட். அப்போ அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை சிம்டம் வந்தால் போய் எடுத்துட்டாக்க போகிறோம். என்கிட்ட ஒரு பேஷண்ட் கூட கேட்டாங்க, எனக்கு இப்போ மெனப்பாஸ் வந்து இவ்வளோ நான் நிறையா படித்து பார்த்துருக்கேன், அதனால் எனக்கு இப்போ மெனப்பாஸ் வந்துடும் போல் இருக்குது, வரத்துக்கு போது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எனக்கு என்னமான்னு கொடுங்க. அதாவது ப்ரிவென்ஷனுக்குன்னு எதுவுமே வேண்டாம், சிம்டம் வந்தாக்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்க போதும். இப்போ வந்து மெனோபாஸ் வரப்போகுது, ஆனால் சில பேருக்கு வந்து 40 வயதுக்கு மேலே தான் திருமணமே நடக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் எந்த அளவுக்கு? இந்த காலத்தில் எல்லாருமே வந்து லேட் மேரேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்கணும் அது இதுன்னு சொல்லி குழந்தை பேரை தள்ளிக்கிட்டே தான் போகிறாங்க. பட் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் 30 இயர்ஸ்க்குள்ளே குழந்தை பிறக்கிறதுனால, ஏன்னாக்க வயசு 35 இயர்ஸ்க்கு மேலே போக போக அந்த குரோமோசோம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேரி ஆக ஆரம்பிக்கும். அதனால கன்ஜென்டல் அனாமலி குழந்தைக்கு வந்து பிறவி கோளாறு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதனால ஏர்லியராக பண்ணுறது நல்லது. பட் தவிர்க்க முடியாமல் ஒரு 40 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆகுது அப்படின்னாலும் பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெனப்பாஸே வந்துட்டாலும் கூட சப்போஸ் அவங்களுக்கு குழந்தையே இல்லை, தே ஆர் வெரி ஆன்ஷியஸ், கட்டாயம் குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்கன்னா பல வழிமுறைகள் இருக்குது. டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரி நிறைய வழி. பட் அதுலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி குறைபாடெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான டெஸ்டெல்லாம் பார்த்து நல்ல குழந்தையாக பிறக்கிறது மாதிரி நம்ம செய்ய முடியும். இப்போ மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம உறுப்புகள்லாம் வந்து வறட்சி தன்மையெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாம்பத்திய வாழ்க்கையில் அது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும்? கட்டாயமாக. அதுக்கு ஏதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பார்ட்டையும் அதை அஃபெக்ட் பண்ணணும். அது ஜெனிட்டோ யூரினரி சிம்டம்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி அது யூரினரி அதையும் அஃபெக்ட் பண்ணும், நம்ம யூட்ரஸ் வெஜைனா அதையும் அஃபெக்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணால் ரெக்கரண்ட்டாக திருப்பி உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். அந்த பார்ட்டெல்லாம் வந்து உள்ளுறுப்புகள் எல்லாம் ரொம்ப ட்ரையாக போயிடும். அப்படி ஆறதுனால அவங்களுக்கு வந்து தாம்பத்திய உறவு இருக்க முடியாது. அதனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வேறுபாடு, அவன் வந்து இன்னொரு பெண்ணை தேடி கூட போகலாம். அப்படிலாம் வச்சு இந்த பெண் தான் ரொம்ப கஷ்டப்படுவாள். அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கும் அது வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரெகுலர் செக்ஸ் இருந்துக்கிறதே கூட அந்த ட்ரைனஸ் வராமல் பார்க்கும். சப்போஸ் அப்படி வர மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் லோக்கலாக ஈஸ்ட்ரஜன் க்ரீம், அந்த ஹார்மோன் க்ரீம் தடவினாக்க, இல்லாட்டி ஒரு மாய்ஸ்சரைசர் தடவினாக்க அந்த மாதிரி பண்ணி அவங்க இதை சரிப்படுத்திக்கலாம். இப்போ அதை விட இன்னொரு முக்கியமான என்ன, இப்போ இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் தான் இருந்து, இப்போ லேசர் தெரப்பி கூட இருக்குது. லேசர் தெரப்பி பண்ணோன்னா அந்த ட்ரைனஸ் அந்த வெஜைனாலாம் நல்லா ஸ்மூத்தாக நார்மலாக பழையபடி ஆக்கிறது கூட முடியும். அது ஒரு முறை செய்யக்கூடாது? இல்லை, அது ஒரே முறை மட்டும் கிடையாது. அப்பப்போ ஒரு 3 months 6 months ஒரு ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும். பட் டெஃபினெட்லி இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல், சக்ஸஸ்ஃபுல். இது எந்த அளவுக்கு இல்லற வாழ்க்கையை பாதிக்கும்? இது தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் சரியான இதா? அதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, ரெகுலர் செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் இருந்துகிட்டே இருந்தாங்கனாலே இது ட்ரைனஸ் வரத்துக்கே வாய்ப்பே கிடையாது. பட் அதை விட அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மருந்துகள் ஓரளவும் மாத்திரையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது ஆயின்மெண்ட் அந்த மாதிரி அதையும் தடவிக்கலாம், அவங்க க்ரீம் செய்யும். இப்போ ஈஸ்ட்ரோஜனுடைய சுரப்பு குறைஞ்சிரும் உங்களுக்கு மெனோபாஸ் டைமில். வேறு என்னென்ன பிரச்சனைகள் உடம்புல இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹார்ட்டை பற்றி சொன்னேன் நான், அது சொன்னேன்னா அதே மாதிரி இப்போ போனு மசில் கூடவே சேர்ந்து தான் இருக்குது. அது பேர் போனில் வரது ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்கிறோம், மசிலில் வரது பேர் சார்கோபீனியான்னு சொல்லுவோம். மசிலில் வீக்காக போகிறது. இது மெனப்பாஸ் வந்ததுக்கு அப்புறமா ஈவன் இதில் என்ன பிரச்சனைனா 40 வயசுக்கு மேலே பரிசு வயசும் ஆறுது, இந்த மெனப்பாஸில் சேஞ்சஸ் வருது. அதாவது சார்கோபீனியான்னு சொல்ல அந்த மசில் வீக்னஸ் வந்துச்சுன்னு சொன்னாக்க உட்காந்துட்டு எந்திரிக்கிறதுனா இப்படி ஸ்ட்ரைட்டாக எந்திரிக்கணும். அது முடியாது. நிறைய பேருக்கு வந்துட்டு இப்படி ட்ரை பண்ணுவாங்க, முடியாது. அப்புறம் இப்படி சேரை பிடிச்சி தான் அப்படி தான் எந்திருப்பாங்க. அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா அந்த மசில் ஸ்ட்ரென்த்தை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு வந்து டெய்லி இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். எப்படின்னா கையை இப்படி குறுக்க வச்சுட்டு இப்படி உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி, சேரில் கூட உட்காரணும், முன்னாடி கூட வெறும் இப்படி உட்கார மாதிரி இப்படி பண்ணலாம். இப்படி எக்ஸசைஸ் பண்ணிடணும்னாக்க போகிறோம். இது என்னடா இது டெய்லி எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம்.
பட் சிம்பிள் திங், இப்படி கை வைக்கிறோம் இல்லையா, அதை அப்படியே கொஞ்சம் மேலே கையை தூக்கியிருக்கேன், இப்படி காதை பிடிச்சிக்கோங்க, இப்படி பண்ணி பாருங்க, லைக் திஸ். தோப்புக்கரணம் போடுறோம் இல்லையா டெய்லி, இட் இஸ் அ வெரி குட் எக்ஸசைஸ், சேம் டைப் ஆஃப் எக்ஸசைஸ். இதை வந்து நம்ம பெரியவங்க இதுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா நம்ம கால் மசிலும் சரி கை மசிலும் நல்லா ஸ்ட்ராங்காகிடும். இதை ப்ரிவென்டிவாக நம்ம நிறையா கட்டாயமாக செஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாக்கிங், இந்த சார்கோபினியாவை ப்ரிவென்ட் பண்ணுறது கூட நல்ல பிரிஸ்க் வாக்கிங் டெய்லி பண்ணால் இந்த சார்கோபினியா குறைஞ்சிரும், இந்த மசில் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும், சார்கோபினியா வராமல் தடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ மெனோபாஸ் டைமில் வந்து நீங்கள் உடல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னீங்க டாக்டர், மன ரீதியாகவும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. டிப்ரெஷன் வரதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு. ஏஜிங் ஒன்று, இன்னொன்று வந்துட்டு எம்டினஸ் சிண்ட்ரோம் சொல்லுவோம். வயசானதுக்கப்புறம் மெனோபாஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க, எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போய் அமெரிக்காவுக்கு போனால் அங்கே போனால் போயிடுவாங்க, இவங்க மட்டும் தனியாக வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அதுலேயே பாதி டிப்ரெஷன் வந்துடும். அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு ஒரு ஆன்சைட்டி. ஸோ இந்த டிப்ரெஷன் ஆன்சைட்டி வந்ததுன்னு சொன்னால் அப்படியே லைஃபே ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். இதையும் நம்ம கட்டாயம் வரத்தான் வரும். எல்லாம் அதுக்காக பையனை வந்து நீங்கள் வந்து எங்க கூட தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது, நம்ம போய் அங்கே இருக்க முடியாது. பட் we should make your life happy. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலாம், நம்மளுக்கு என்னென்னலாம் பிடிக்கிறதோ அதெல்லாம் நல்லா தாராளமாக செய்யலாம், என்னெல்லாம் முடியறதோ. இப்போ ட்ராயிங் பண்ணலாம், பாட்டு பாடலாம், ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலாம். இப்போ தான் மீடியா நம்ம கையிலேயே இருக்குது, கையில் நம்ம வச்சுட்டு கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபோனை வச்சுட்டு நிறைய கான்டாக்ட்ஸ். நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க, பேசுங்க. மேக் யுவர் லைஃப் ஹாப்பி பை கான்டாக்ட்ஸ். ஸோ எல்லாருமே பண்ணலாம். எந்த இது பிடிக்கிறதோ பாட்டு கேட்கலாம், நல்லா வந்து நம்ம ஏதாவது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தெரியுதோ அதை வாசித்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இப்போ பொழுதுபோகிறது இருக்குது. ஒன்லி திங் இஸ் தட் யூ ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் தட், யூ ஷுட் நோ தட் யூ கேன் டூ இட். ஸோ ஐயோ என்னால் ஒன்றுமே முடியலன்னு உட்காரதை விட எனக்கு என்ன தெரியும், எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும், நான் கேட்குறேன். ஈவன் இந்த வயசுல கூட போய் பாட்டு கிளாஸ் சேரலாம், பாட்டு கற்றுங்க, ஏன் ஆன்லைனில் பாட்டு கற்றுக்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூ கேன் எங்கேஜ் யுவர் செல்ஃப், அதில் கஷ்டமே கிடையாது. இப்போ வந்து பெண்களை பொறுத்தவரைக்கும் தனியாக ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை நிறைய பேர். குடும்பத்தை தாண்டி நம்மளை மெதுவாக பார்த்துக்கலாம், நம்மளோட ஹெல்த்து தானே அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுவாங்க. இது வந்து உடன் இருக்கிற குடும்பத்தார், குறிப்பாக ஆண்கள் கணவர்மார்கள்லாம் எப்படி புரிஞ்சுட்டு அவங்களை எப்படி ஊக்கப்படுத்தணும், அவங்களுடைய நான் என்ன சொல்லுவேன், நம்மளோட இதை வந்து முதல்ல நம்மளை பார்த்துக்கணும். அவங்க செய்யலை, ஹஸ்பண்ட் பார்த்துக்கல, அவன் செய்யலை, அதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்மளை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அது கட்டாயமாக வரணும். நம்மளால் முடியும்னு. அஃப்கோர்ஸ் நமக்கு குடும்பம் இருக்குது, அதை பார்த்துக்கணும், எல்லாம் இருக்குது, நம்ம இருக்கணும். நம்ம இருந்தால் தானே அதுங்களாம் பார்த்துக்க முடியும். ஸோ நம்மளை பார்த்துக்கணும். அவங்க செய்யலை, அவன் நம்மளை பார்த்துக்கல, ஹஸ்பண்ட் பார்த்துக்கல, பையன் பார்த்துக்கல, அந்த கவலையே பண்ணுங்க. பார்த்துட்டா சந்தோஷம். நம்மளை எப்படி பார்த்துக்கணும். இப்போ சொன்ன வழிகள்லாம் சொன்னேன் இல்லையா, நம்ம உணவு சொன்னேன், எக்ஸசைஸ் சொன்னேன், அதே மாதிரி உறக்கம், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கமின்மை வந்துடும். இப்போ இந்த எஸ்பெஷலி மெனோபாஸில் வந்து ஸ்வெட்டிங் வருது, ஹார்ட் ஃப்ளஷஸ் வருது, அடிக்கடி யூரின் போகிற மாதிரி வருதுன்னா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடும். தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா என்ன ஆகும், பகலில் வேலை செய்ய முடியாது, கான்சன்ட்ரேஷன் இருக்காது, எல்லாத்துலேயும் அப்படி டல்லாக போய் ஒன்று சீட்டு கட்ட மாதிரி அஃபெக்ட் ஆகி ஹோல் லைஃபே நம்மளுக்கு வந்து டல்லாக போயிடும். ஸோ அதெல்லாம் வரைக்கும் நல்ல தூக்கம் வரும். படுத்தோமா தூங்கினோமா அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம வந்து படுக்கிற ரூம் வந்து படுக்கிறதுக்கு மட்டும்தான் பெட்டு. அங்கே தான் உட்காந்து கம்ப்யூட்டர் பார்ப்பேன், அங்கே தான் உட்காந்து ஃபோன் பார்ப்பேன், அங்கே தான் உட்காந்து நான் சேட் பண்ணுவேன், டிவி பார்க்குறது, பெட்ரூமில் டிவி. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்போ எங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் டிவியே கிடையாது. ஈவன் ஃபார் அடல்ட்ஸ் நோ டிவி. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பெட்ரூமில் டிவியே இருக்கக்கூடாது. நோ கேட்ஜெட்ஸ் ஆல்சோ. கீப் த லைட்ஸ் ஆஃப். ஒரு மைல்டு மியூசிக், ஒரு சின்ன ஒரு ரூமை நல்லா ப்ளசண்ட்டாக ஒரு ஓடர், ஒரு லெவண்டர் ஓடர் அந்த மாதிரி தான் ஒன்று வச்சுட்டு ஒரு மியூசிக் போட்டுட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி தூங்கணும். அது ரொம்ப அதுக்கு மினிமம் வந்து ஒரு 8 hours கட்டாயம் நம்ம தூங்கணும். அட்லீஸ்ட் 6 hours ஆஃப்டர் மெனோபாஸ். 40+ வந்து அவ்வளோவான்னு நம்ம கட்டாயம் தூங்கி ஆகணும். இருந்தாலும் டாக்டர், உடம்பு முடியாதப்ப யாரோ ஒருத்தர் ஆதரவாக இருக்கணும்னு நினைக்கிறது மனித இயல்பு தான். வீட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி நேரத்தில் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அதுக்கு என்னென்னா இந்த அவேர்னஸ் நாங்கள் எப்போ சொல்லுவோம், திடீர்னு கோவப்படுவாங்க, மூட் ஸ்விங்ஸ் வரும், டென்ஷனாக இருப்பாங்க, அவங்களை எப்படி கையாளுறது? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணும்போது அந்த அவேர்னஸ் வந்து அந்த பெண்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஹஸ்பண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு நம்ம இந்த அவேர்னஸை சொல்லி இருக்கணும். நான் இப்போ தான் சொல்லுவேன், நான் வந்து இங்கே மெனோபாஸ் சொசைட்டியில் மெம்பர் ஆகுங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது அடலசன்ட் கேர்ள்ஸ், யங்கர் கேர்ள்ஸ் அவங்களாம் மேடம் நாங்களாம் 40 ஆகும்போது வரோம் மேடம், இப்போ எதுக்கு வரணுங்கிறாங்க. அப்படி கிடையாது. இன்றைய இளைஞர்கள் நாளைய முதியோர். ஸோ அவங்க நாளைய முதியோர் எப்படி ஆகணும், எப்படி அதை வந்து அப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ தே ஷுட் ஆல்சோ நோ தட். ஸோ யங்ஸ்டர்ஸும் தெரிஞ்சுக்கணும், மென்னும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டா தான் அவங்களும் சப்போர்ட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து பெண்கள் வந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணணும், நம்மளுக்கு இது இருக்குது, இதுதான் இருக்குன்னுட்டுன்னு. ஸோ அதை வச்சுட்டு ஒரு ஷேரிங் த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி பண்ணாங்க, ஈஸியாக லைஃப்பை கொண்டு போயிடலாம். இப்போ ஆஃப்டர் 40 என்ன மாதிரியான பிரச்சனைகள் உடம்புல, லைஃப் டைம் டிசீஸ் எல்லாம் சொல்கிறோம் நம்ம, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, தைராய்டு டேப்லெட் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க, ஹார்ட் டேப்லெட் எடுத்துக்கிறவங்களாம் இருக்காங்க. கூடவே இந்த மெனோபாஸ் வரும்போது அது ஒரு பெரிய சுமையாக பார்க்குறாங்க. கரெக்ட். அதில் என்னென்னு தெரியுமா, இந்த மெனோபாஸ் வரும்போது அது வரைக்கும் எந்த தொந்தரவுமே இல்லைன்னாலுமே 40+ வந்த உடனே நம்ம தொந்தரவு, முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் வந்து
ரொம்ப முடியாமல் போய் தன்னோட வேலையே செய்ய முடியாமல் போகிற அளவுக்கு பிரச்சனை வந்தால் தான் டாக்டர்கிட்ட போவாங்க. இல்லைன்னா அவங்ககிட்ட நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம உடம்பு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ணவே கூடாது. ஆல் த மோர் எந்த தொந்தரவுமே இல்லாமல் எந்த சிம்டமே இல்லாமல் இருந்தால் கூட 40+ ஆன உடனே அல்லது மெனப்பாஸ் ஆன உடனே கட்டாயம் ஒரு டாக்டரை அணுகி ஒரு கம்ப்ளீட் செக்கப் பண்ணிடணும். முக்கியமாக கேன்சர். இப்போ வந்து யூட்ரஸ் சில பேருக்கு ரிமூவ் பண்ணிடுவாங்க சில காரணங்களில், கேன்சராக இருக்கலாம், வேறு ஏதாவது பிரச்சனைகள். அவங்களுக்கு இந்த மெனோபஸ் டைமில் வர மாதிரி ஆஃப்டர் ரிமூவலுக்கு அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், கட்டாயமாக வரும். அதனால தான் என்ன பண்ணணும்னா இப்போ ஹிஸ்டெக்டமி அந்த யூட்ரஸ் எடுக்கிறதுங்கிறது தேவைப்பட்டால் மட்டும்தான் எடுக்கணும். அது ஏன்னா இப்போ அது யூட்ரஸ் எடுக்காமலே அந்த பிரச்சனையை சரிப்படுத்துறது. இப்போ சப்போஸ் மென்சஸ் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு, ஒரு சின்ன கட்டி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பெயின் இருக்குது அப்படின்னா ஆப்ரேஷன் இல்லாமலே அதை சரிப்படுத்துறதுக்கு நிறைய வைத்திய முறைகள் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி மிஞ்சி கட்டாயம் எடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தாலும் அது யூட்ரஸ் வேணா இருக்கலாமே, பக்கத்தில் அந்த கருமுட்டை பை இல்லையா, ஓவரிஸ், அதில் தான் அந்த ஹார்மோன்ஸ் வருது. ஸோ கூடுமான வரைக்கும் அதை எடுக்காமல் இருந்தானா ரொம்ப நல்லது. அதுக்கும் மிஞ்சி அதையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டால் அந்த மாதிரி மெனப்பாஸ் வரதுக்கு முன்னாடியே வந்துருச்சுனாக்கா அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சர்ஜிக்கல் மெனப்பாஸ்ங்கிறது வருது. அப்போ அவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அவங்கள ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க இந்த மெனப்பாஸ் நேச்சுரல் மெனப்பாஸ் வர்ற வரைக்கும் அவங்க இந்த ஹார்மோன் எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வராமல் தடுத்துக்கலாம். இது வந்து இப்போ நிறையா டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரெகுலராக எடுத்துக்கிற மாதிரி டேப்லெட்ஸ் ஈஸ்ட்ரோஜனில் இருக்கா? அதான் ஆணைக்காரன்னு குதிரைக்குறன்னு போகக்கூடாது. அதாவது ஹார்மோன் டிஃபிஷியன்சி தான் அப்படின்னா அந்த ஹார்மோனை கொடுத்தா எல்லா பிரச்சனையும் சரியாப்படுத்தலாம் அப்படி கிடையவே கிடையாது. தைராய்டுக்கு தைராய்டு டேப்லெட் அது மாதிரி தான். அது மாதிரி இந்த ஈஸ்ட்ரஜன் மட்டும் அப்படி விளையாட்டை எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்கிறத கொடுக்கறது வந்து நம்ம வந்து இந்த 50 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே அந்த பீரியடில் கொடுத்தா தான் ஐடியல். லேட்டாக ஆல்ரெடி சேஞ்சஸ்லாம் வந்ததுக்கு பிறகு கொடுத்தாலும் தப்பு. முன்னாடி வேணால் கொடுத்துக்கலாம் நம்ம. சரியா? அந்த மாதிரி தான் பண்ணிக்கலாமே ஒழிய எல்லாருக்கும் அந்த ஈஸ்ட்ரஜன், ஏன்னா ஒரு ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் எடுத்துனா அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஸோ ஒரு பெண்ணுக்கும் அது இண்டிவிஜுவலைஸ் பண்ணிக்கணும். அந்த உடம்புக்கு அவங்களுக்கு இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸுக்கு இந்த பிரச்சனைக்கு கொடுக்கலாமா வேணாமா. மெயின் திங் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் என்னன்னாக்கா இந்த ஹார்மோன் வந்து ரொட்டீனாக எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது கிடையாது. சிம்டம் இருந்தால் மட்டும் கொடுத்தா போகிறோம். அல்லது இந்த ப்ரீமெச்சூர் மெனப்பாஸ் இல்லை சர்ஜிக்கல் மெனப்பாஸ் மாதிரி ஏர்லியராக வந்துட்டுனா டில் த ஏஜ் ஆஃப் மெனப்பாஸ் இந்த ஹார்மோன் கட்டாயமாக கொடுத்தே ஆகும். இப்போ வந்து இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்க, உணவு முறையில் மாற்றம் எப்படி பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. சில பேருக்கு எதுவுமே தெரியாது, மெனோபஸ்னால் என்னென்னு கூட தெரியாது, அதை அப்படியே விட்டுருவாங்க. கடைசியில் ரொம்ப உடல்நிலை முடியாமல் போனதுக்கு அப்புறம் தான் மருத்துவர் போய் பார்க்கும்போது மெனோபஸோட சைடு எஃபெக்ட்ஸ் இது அப்படின்னு தெரிய வருது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய, கவனிக்காம விட்டால் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை? மெயினாக உங்களுக்கு என்ன வருதுனாக்கா வந்து ஃப்ராக்சர்ஸ், ஃபால் அண்ட் ஃப்ராக்சர் தான் ரொம்ப காமனாக வருது. ஸோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் கேன் பி ப்ரிவென்டட். ஸோ நம்ம அது வந்து நம்ம போன் டெஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா ஆஸ்டியோபீனியா இருக்குங்கிறத நம்ம வந்து ஒரு ஸ்கேன் மாதிரி ஒரு இதில் பற்றி கண்டுபிடிச்சிடலாம். அது ஸோ அதை கண்டுபிடிச்ச உடனே அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து இந்த ஹார்மோன்ஸை தவிர கால்சியம் அண்ட் விட்டமின் டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கால்சியம் வந்து அரௌண்ட் மெனப்பாஸ் வந்து நல்ல மில்க் எடுத்துக்கலாம், நேச்சுரல் எடுத்துக்கலாம், இல்லை கால்சியம் டேப்லெட்டாகவும் ஒரு 500 grams டெய்லி அது மாதிரி எடுத்துக்கலாம். விட்டமின் டியை பொறுத்த வரைக்கும் என்ன வரும், எல்லாருக்கும் தெரியும் விட்டமின் டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் போனுக்குன்னு. ஆனால் அந்த விட்டமின் டி வந்து நம்ம சும்மா மாத்திரையாக உள்ளே எடுத்தால் மட்டும் பத்தாது, சன்லைட் எக்ஸ்போஷர் வேணும் நம்மளுக்கு. எத்தனை பேர் சன்லைட்டில் போகிறோம்? எப்போ பார்த்தாலும் காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க, ஆஃபீஸ்லேயும் போய் ஏசிக்குள்ளே உட்காந்துருக்காங்க, சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டு சன்னை எஸ் சன்னை பார்க்குறதே கிடையாது. ஆனால் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் 2 in 1 வாக்கிங்கும் போகலாம், சன் எக்ஸ்போஷரும் பண்ணிக்கலாம். ஸோ மேக் இட் அ பாயிண்ட், கட்டாயமாக நம்ம டெய்லி வாக்கிங் போகணும், அதுவும் சன்லைட் எக்ஸ்போஷரில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை 3 in 1 நான் பண்ணுவேன். வாக்கிங்கும் போகணும், கோயிலில் போய் பிரகாரம் சுற்றுற மாதிரி வாக்கிங் போயிடுவேன், புண்ணியமும் கிடைக்கும், அதே மாதிரி சன் எக்ஸ்போஷர் விட்டமின் டியும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மேக் இட் அ ரொட்டீன், டெய்லி கட்டாயமாக ஒரு வாக்கிங் போகணும் கட்டாயமாக. ஏன்னா எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் ஏதாவது வெஹிக்கிளில் தான் போகிறாங்க, நடக்கிறதுங்கிறதே கிடையவே கிடையாது. ஸோ அதுவும் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணணும். அதையும் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சன்லைட் எக்ஸ்போஷன் பண்ணோம்னாக்கா போனுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து நீங்கள் வாக்கிங் போகணும் இதெல்லாம் சொன்னீங்க, இருந்தாலும் நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே த்ரெட்மில்ல தான் வாக்கிங் போகிறத வச்சுருக்காங்க. விட்டமின் டியோட இது எலும்புக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. பால் எலும்புக்கு மட்டும் இல்லை, நிறைய வியாதிகளை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இப்போ விட்டமின் டி முக்கியம் அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ மெனோபஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஸ்க்ரீனிங் பற்றி சொல்லுங்கள். ஒரு விஷயம் ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு சொன்னீங்க, இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்தால் பார்க்க முடியும். பொதுவாக மார்பக புற்றுநோயும் யூட்ரஸும் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். மெனோபஸ் அந்த டைமில் என்ன மாதிரியான ஸ்க்ரீனிங் ரெகுலராக நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். ஹார்ட்டுக்கு வந்து நம்ம என்ன கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியம். வெயிட் போடுறது வந்து அந்த கொலஸ்ட்ரால் உடம்புல சேர தான். இப்போ சிம்பிளான டெஸ்ட்டு வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், இடுப்பு சுற்றளவு 80 centimeters மேலே போகக்கூடாது. வீட்டுக்கு போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க, ஒருத்தரும் பார்த்துங்க. நிச்சயமாக எல்லோரும் 80க்கு மேலே தான், 40+ women 80க்கு மேலே தான் இருப்பாங்க. ஸோ யூ ஷுட் ட்ரை டு பிரிங் இட் டவுன். அது நம்ம உணவு பழக்க முறை, எக்ஸசைஸ், நல்லா அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணினா
குறைச்சலாம். ஸோ வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். கொலஸ்ட்ரால், இப்போ இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங்க்கு டெஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஹார்ட்டுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுனாக்க கொலஸ்ட்ரால் தான். நம்ம லிப்பிட் ப்ரொஃபைல்னு சொல்கிற அந்த கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டை பார்த்துட்டு நல்ல கொலஸ்ட்ரால் ஹெச்டிபி அண்ட் தென் இது கெட்ட கொலஸ்ட்ரால் இந்த எந்த இது இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம கொண்டுட்டாலே போதும். ஸோ கொலஸ்ட்ரால் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வருஷத்துக்கு ஒரு தடவை கொலஸ்ட்ரால் லெவல் பார்த்துக்கணும். ஹார்ட்டுக்கு பார்க்கணும்னா வேற என்ன ஸ்க்ரீனிங்லாம் பண்ணிக்கணும்? ஹார்ட்டுக்கு பார்த்துக்கலாம், ஸ்கின் இதுக்கு பார்த்துக்கலாம், போனுக்கு சொல்லிட்டேன் நான், கட்டாயம் ஆஸ்டியோபீனியா இருக்கான்னு நம்ம டெக்ஸா ஒன்று பண்ணி பார்த்துட்டுலாம். ஜெனிட்டோரியல் கிளினிக்கலாக என்னென்னங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க, ட்ரைனஸ் இருக்கா என்னங்கிறதுக்கு செக் பண்ணி பார்த்துடலாம். பிரஸ்ட்டுக்கு செல்ஃப் எக்ஸாமினேஷனும் பார்த்துக்கலாம், மேமோகிராம் பண்ணியும் பார்த்து. இப்போ இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் தாம்பத்தியத்தில் நாட்டம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பெண்களுக்கு. அது கொஞ்சம் அதாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் ஒரு சைக்கலாஜிக்கல் எதுவும் இருக்குது. மியூச்சுவல் சப்போர்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னு சொன்னாக்க அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி முடிச்சிடலாம் நம்ம. இதில் வந்து இன்னொன்று இந்த ஸ்க்ரீனிங் சொல்லச்சு நான் சொன்னேன் இல்லையா, அடலசன்ட் கேர்ள்ஸும் இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் 40க்கு முன்னாடி இருக்கிறவங்களும் இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முக்கியமாக கேன்சர் சர்வீஸ் ப்ரிவென்ஷன், கேன்சர் சர்வீஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு வேக்சினே வந்துடுது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். HPV வேக்சின்கிற வேக்சின் இருக்குது. அந்த வேக்சினை வந்து 9 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தை, ஈவன் ஆண்கள் குழந்தைகளுக்கு கூட போடலாம். 2 டோஸ் போட்டாக்க போகிறோம். சப்போஸ் 15 வயசு மிஸ் பண்ணிட்டாங்கன்னா 15லேருந்து 26 வயசுக்குள்ளே 3 டோஸாக போடணும். அந்த டோஸ் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டோம்னு சொன்னால் நம்ம பின்னாடி கேன்சர் வரதை தடுத்துடலாம். இப்போ என்ன இந்தியாவில் வந்து அப் டு 45 இயர்ஸ் கூட போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ நாங்கள் வந்து அடலசன்ட் கேர்ள்ஸை போட்டுக்கிறாங்க. இப்போ அது சப்போஸ் அது போட மறந்துட்டாங்கன்னு சொன்னாக்க டெலிவரி கேன்சர், சர்வைக்கல் கேன்சருக்கு அப்போ வந்துட்டு குழந்தைங்க பிறந்த உடனே போஸ்ட்மார்ட்டம் பீரியட்னு சொல்லுவோம், பிறந்த உடனே கூட அந்த டயத்துக்கு கூட அவங்க அந்த வேக்சினை போட்டுக்கலாம் தாராளமாக. நீங்கள் மகப்பேறு மருத்துவராக இருக்கீங்க டாக்டர். இப்போ உங்ககிட்ட மெனோபாஸ் டைமில் நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அதிகமாக என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வுலாம் பிரச்சனையோடு வராங்க? இப்போ ரீசெண்டாக இப்படிலாம் வந்து கொஞ்சம் இந்த ஹார்ட் ஃப்ளஷஸ் ஸ்வெட்டிங் அதோடு வராங்க. போன் பெயின் மெயினாக ஆர்த்தோ ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு, அது நிறையா வருது. அண்ட் அவங்க வந்து இன்னும் அப்போ தான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்போ மெனோபாஸ் கிளினிக் அப்படின்லாம் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒன்றுக்கு அடலசன்ட் கிளினிக் வச்சுருக்கோம். ஒரு சுண்டு வரல கூட ஒரு தனித்தனியாக ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ அதனால் அதுமாதிரி மெனோபாஸ் கிளினிக்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட வச்சுருக்கோம், ப்ரைவேட்லேயும் வச்சுருக்கோம். அதெல்லாம் இங்கே சொசைட்டி மூலமாக ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஃபோக்கஸிங் மெயின்லி ஆன் மெனோபாஸ் விமன். ஏன்னா மெனோபாஸ் விமனுக்கு வந்து உட்காந்து பேசணும், ஸ்பேர் டைம் டு டிஸ்கஸ் வித் தம். ஸோ அதுக்காக அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வச்சு அங்கே அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்க ஜென்ரலாக அவங்க போய் அங்கே உட்காந்துட்டாங்களே போகிறோம். ஏன்னா நிறைய நேரம் அவங்க எதையுமே சொல்ல மாட்டாங்க. நம்மள வந்து கேள்வி மூலமாக கேட்டு இந்த தொந்தரவு இருக்கா அந்த தொந்தரவு இருக்கான்னு கேட்டு அவங்களுக்கு தேவையான வைத்தியத்தை வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கும். இப்போ வந்து மெனோபாஸாக இருக்கட்டும், மகப்பேறு மருத்துவரை பார்க்குறதா இருக்கட்டும், பெண்கள் மட்டுமே தான் வருவாங்க. இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் இதில் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய இடங்களில் பேசுகிறாங்க. அது இன்னும் முழுமையாக 100% நடக்கலை. குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் வந்து இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பீரியட்ஸ் டைமோ இல்லை மெனோபாஸ் டைம்லையோ பெண்கள் எப்படி கவனிச்சுக்கணும், அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். அதாவது என்னென்னா, மூட் ஸ்விங்ஸுங்கிறது வந்து மெனோபாஸ் டயத்தில் மட்டும் இல்லை, பீரியட் வரைச்சி கூட ப்ரீ மெனோபாசல் சின்ட்ரோம்ங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துருக்கு. அதுக்கு மெயினாக என்னென்னாக்கா, அந்த பெண்களே வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பையன்கிட்ட ஆண்கள்கிட்டையும் அந்த பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறணும். அண்டு நான் இப்போ வந்து அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு தான் நாங்கள் நிறையா கேம்ப்லாம் பண்ணுவோம். அப்போ அந்த ஒரு காலேஜில் போய் பண்ணும்போது இட் இஸ் கோ எஜுகேஷன். பசங்கள்லாம் கேட்டாங்க, மேடம் எங்களெல்லாம் ஏன் சேர்த்துக்க மாட்டேங்குது. தென் ஒன்லி ஐ ரியலைஸ்டு, இப்போ வந்து பாய்ஸுக்கும் நம்ம கேம்ப்ஸ் நடத்தணும். ஸோ நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் விமன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இன்னும் அடலசன்ட் பாய்ஸ் அண்ட் மென்னுக்கு பண்ணுறதில்ல. கட்டாயம் அதையும் நம்ம பண்ணணும். அவங்களோட ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, அவங்க ஹவு மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் தே ஹாவ் டு கிவ் டு த விமன் ஆல்சோ, கேர்ள்ஸ் சில்ட்ரன் ஆல்சோங்கிறதையும் நம்ம சொல்லிக் கொடுத்து கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணணும். அண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணால் நிச்சயமாக நல்லது. அது இப்போ வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 90 வயசு ஆனாலும் அதே ஒரு நாட்டம் இருக்கும் தாம்பத்தியத்தில். பெண்களுக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் அந்த நாட்டம் குறைஞ்சிரும் அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கும்போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்குங்க? ஆசச் வந்து இதுக்குன்னு ஹார்மோன்ஸுன்னு ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிறதுன்னு அவசியம். ஏன்னா நிறைய இடங்கள்ல அங்கே தான் வந்து ஒரு புரிதல்லாம் விவாகரத்து வரைக்கும் போகக்கூடியது. ஆமாம். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்து கேட்டாங்க, எனக்கு வந்து இப்போ 45 வயசு ஆயிடுச்சு மேடம், மெனோபாஸ் நியரிங்காக இருக்கேன், ஐ எம் லிட்டில் அஃப்ரேட், என் ஹஸ்பண்ட் வந்து வேறு பக்கம் போயிடுவாரோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லேசர் இது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது பர்டிகுலராக அது தான் முக்கியங்கிறது மாதிரி வந்ததுன்னா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். அதுவே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் டிஸ்கஷன் அதுலேயே அது கரெக்ட் பண்ணிடலாம். மெனோபாஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் மெனோபாஸ் பற்றின அவேர்னஸ் எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் மதுரை கிளை தலைவராகவும் இருக்கீங்க, மெனோபாஸ் சங்கத்தோடைய இந்தியா சங்கத்தோடைய இதில் இருக்கீங்க. இது உலக அளவில் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியா இந்த அளவுக்கு இப்போ நல்ல, தமிழ்நாடு எப்படி இருக்கு? நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு. இப்போ முந்தியெல்லாம் என்னென்னா வயசானா அவ்வளோதான்,
இது அது இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு இல்லை இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு நம்மளுக்கு வழிமுறைகள் இருக்குது, தீர்க்க முடியும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்திருக்கு. அதனால் தே கம் வாலண்டியராக அவங்களே வந்து கேட்டுக்கிறாங்க, இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் ஏது பண்ணிக்கலாம் கேட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா. ஒன்லி திங் ரொம்ப ரிமோட்டாக வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து அதை பற்றி கவனம் கிடையாது. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவங்களுக்குலாம் என்னென்னா, சரி நம்ம அந்த காலத்துலலாம் என்ன ஆட்டுக்கல்ல அரைக்கிறது, அம்மி அரைக்கிறது, உலக்க குத்துறது, தண்ணி எவ்வளோ ஃபுல்லாக ஒர்க் ஃபுல்லாகவே எக்ஸசைஸ் தான். நம்ம அதெல்லாம் எதுவுமே இப்போ பண்ணுறதில்ல. அந்த ட்ரெட்மில்லில் போகலாமா இல்லை அங்கே போகலாமான்னு காசு செலவழித்து செய்கிற எக்ஸசைஸ் தான் போகிறோம். பட் நம்ம நேச்சுரலாக பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்மளும் வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் அந்த எக்ஸசைஸை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ மெனோபஸ் டைமில் நிறையா பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னீங்க. அதில் வந்து மூட் ஸ்விங்ஸ் போலவே வந்து எந்த பொருளை எந்த இடத்துல வச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடும். அந்த மறதி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். நீங்கள் அதை மெடிக்கல் டேர்மில் 2-3 விஷயங்கள் சொன்னீங்க. பிரெயின் ஃபாக்னு சொல்லுவோம். பிரெயின் ஃபாக்னு அப்படி மூடு பண்ணி மூளையில் அப்படியே எல்லாமே மங்கலாக தெரிகிற மாதிரி எதை எங்கே வச்சோம். திடீர்னு போயிட்டே இருப்பாங்க, பார்த்து உன்னை பார்த்துருக்கேன் ஐயோ சாரி உன் பேர் மறந்து போச்சே இப்படி தான் நினச்சிட்டு இருப்போம். கார் சாவி எடுத்து வச்சுட்டு எங்கே வச்சேன், இங்கேருந்து எடுத்து இங்கே வச்சுருப்போம், எங்கே வச்சேன்னு தேடின்னு இருப்போம். இதெல்லாம் வந்து யூஸ்வலாக மெனோபாஸில் வரக்கூடிய இது தான் இருக்குது. அதுக்கு தான் நான் வந்து ஒரு அம்மாட்ட சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்லிப்பில் எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன வேலை எங்கே வச்சுக்கோ என்ன வச்சோன்னா. அந்த அம்மா சொன்னாங்க எஸ் நான் ஹேவ் டன் இட். அப்புறம் போய் கேட்டேன், மேடம் அந்த பேப்பர் எங்கே வச்சேன்னு மறந்து போச்சு மேடம் அப்படின்ட்டாங்க. சரி நான் சொன்னேன், சரி ஃபோனில் நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் போட்டு இது என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க எழுதுவீங்க. சரி நான் அதையும் பண்ணி வச்சேங்க. அப்புறம் நான் என்ன கேட்டேன்னா, மேடம் அது எந்த பேரில் அந்த ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணுங்கிறத மறந்து போச்சு மேடம். தென் ஐ செட் இதை நம்ம வந்து நம்மளாக ட்ரெயின் பண்ணணும். வி ஹாவ் டு ட்ரெயின் அவர் பிரெயின். அது ஒன்று என்னென்ன மாதிரி பண்ணலாம், சின்ன சின்ன எக்ஸசைஸ் நம்ம இதில் பண்ணுறது ஒன்றுனா வேலைகள்லாம் பண்ணி பார்த்து நம்மளாவே அது மாதிரி பிரெயின் ட்ரெயின் பண்ணிட்டோம்னாக்கா டெஃபினட்டாக நம்ம இது ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்குமா இல்லை லைஃப் டைம் இப்படி தான் இருக்கும்? இல்லை இது ஷார்ட் டேர்ம் தான் இருக்கும். பட் லைஃப் டைமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜிங் இல்லையா. சி நாட் ஓன்லி மெனோபாஸ், ஏஜிங் இஸ் ஆல்சோ தேர். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டோரேட் ஆகிறது தான் அது. பட் நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள அதை பழகிக்கணும். நம்ம நான் சொல்லுவேன், சின்ன சின்ன கோலம் போடுறது கூட அது. இப்போ டெய்லி நான் வீட்டில் கோலம் போடுறேன், மார்கழி மாதம்லாம் ஏதாவது ஸ்பெஷலாக அதை டூ தட். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கேன். கோலம் போடும்போது எப்படி போடணும், என்ன புள்ளி வைக்கணும், மைண்ட், பிரெயின் அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் அது ஞாபகம் வச்சுட்டு பண்ணணும். ஒரு புள்ளி தப்பாக பண்ண கூட கோலம் தப்பாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடியதெல்லாம் வீட்டில் பண்ணி பாருங்கள். சமையல் எல்லாம் அவங்க பெண்களே அவங்களே பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, ப்ரொஃபஷனில் இருக்கிற பெண்களை நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் சம்பாதிச்சிட்டே இருக்கணுங்கிறது கிடையாது. அது வந்து நான் உங்களுக்காக உங்கள் ஹெல்த்துக்காகவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது நம்ம மோர் இம்பார்ட்டன்ட், நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது. ஓரளவு வரைக்கும் ப்ரொஃபஷன் சம்பாதிச்சு முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் ஃபார் யுவர் லைஃப், யுவர் ஹெல்த், கான்சென்ட்ரேட் ஆன் தேட். அதுதான் நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறேன். ஒருத்தர் சொல்லும்போது அந்த விஷயத்தை என்ன அதோட பெனிஃபிட் அந்தந்த மனுஷங்களுக்கு தங்க மாதிரி நம்ம பேசணும். இப்போ ஒரு பையனை போய் சிகரெட் பிடிச்சுட்டு இருக்கான், நீ சிகரெட் பிடிக்காதே உனக்கு இதெல்லாம் கெடுதல், லங் கேன்சர் வந்துடும், வாங்க மேடம் அப்படின்னா, சிகரெட் பிடிக்காதரா உதெல்லாம் கருப்பாக போயிடும், அப்புறம் நீ வந்து அந்த ஷாருக் கான் மாதிரிலாம் இருக்க முடியாது, நீ இப்படி பண்ணேன்னா நல்லாயிருக்கும் அப்படி அவனோட போக்கிலேயே போய் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் சொல்லி சொல்லி அவங்களோட வழிமுறையிலேயே பார்த்து சொல்லணும். உண்மைக்கு என்ன பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட் சாப்பாடு, இந்த 3க்கு நடுவில் திங்காமல் இருந்தாலே, இன்பிட்வீன் மீல்ஸ் இஃப் யூ டோன்ட் டேக் ஃபுட் தட் இட் செல்ஃப் இஸ் உபவாஸ். அதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உபவாசம் மாதிரி தான், ஃபாஸ்டிங் தான். அது மாதிரி நொறுக்கு தண்ணி திங்காமல் இருந்தாலே அதுவே நம்மளுக்கு போதும். இப்போ மெயினாக அதை தானே சாப்பிட்றாங்க, அதை பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நொறுக்கு தண்ணி திங்கிறது நடுநடுவில் அதுலேயும் அப்படியே சாப்பிட்றதுனாலும் என்ன பண்ணணும், ஃப்ரூட்ஸ் கொண்டு போங்க. அதில் என்ன, இப்போ வாக்கிங் போகிறதுன்னு போகிறாங்க, வாக்கிங் போயிட்டு வெகிட்டு நல்லா போகிறாங்க, வாக்கிங் போகிற அந்த ரவுண்டு போயிட்டு வரத்துலேயே அவன் 2-3 டீ கடை போட்டான். அந்த 2-3 டீ கடை போட்டாலும் ஏன்டா டயபெட்டிக்காரங்களாம் வாக்கிங் வராங்க நினைக்கிறேன். சரி சுகர் தனியாக போட்டு சுகர்லெஸ் காஃபி, சுகரோட காஃபி. அது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வடை, சமோசா எல்லாம் வச்சுட்டுருக்காங்க. ஸோ நம்ம அது அங்கே டெம்டேஷன் நடந்து போன உடனே கொஞ்சம் பசிக்க ஆரம்பித்தோம், டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும், உடனே ஒரு சமோசா வாங்கி சாப்பிடலாம். இப்போல்லாம் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட சர்ஜரிலாம் பண்ணும்போது ஆப்ரேஷன் தியேட்டரில் பிரேக் இருக்கும், அந்த பிரேக்கில் வந்து ஒரு காஃபி சாப்பிட வருவாங்க. ஸோ அந்த காஃபி சாப்பிட்டுட்டு ஒரு சமோசா, ஒரு வடை கட்டாயமாக இருக்கும். தென் நான் யூஸ் செய்ய எல்லாருக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், நம்மளும் வடை காஃபியே இங்கே வைக்கக்கூடாது. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணணும், ஃப்ரூட்ஸ், ஆப்பிள் தானே, ஃப்ரூட்ஸை கட் பண்ணி ஃப்ரூட்ஸ் கொண்டு. அதே மாதிரி நானும் வந்து டியூட்டிக்கு போகும்போது சின்ன பாக்ஸில் ஃப்ரூட்ஸ் இல்லாட்டி சுண்டல் தான் கையில் எடுத்துன்னு போவேன். நல்ல வேறு எதுவுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு கையில் வடாக்குதுலாம் எதுவுமே கொண்டு போக மாட்டேன். நாங்கள் இப்போ வர என்ன எடுத்து இங்கே கான்ஃபரன்ஸ்லலாம் வந்து லஞ்ச் இதெல்லாம் வச்சாலும் கூட கம்மங்கூழ் வச்சுருக்கோம், நாங்கள் நல்ல சாலட் நிறையா வச்சுருக்கோம், வெரைட்டி ஆஃப் இது வச்சுருக்கோம். அந்த மாதிரி சுண்டல், பயிறு அந்த மாதிரி நான் நிறையா வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் வந்து இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் எதுவுமே வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பண்ணால் தான் நம்ம சொல்லித்தரவங்களும் அதே மாதிரி கேட்பாங்கங்கிறது. இப்போ வந்து நிறையா பிரச்சனைகள் வரதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. சில பேர் சொல்லவே தயங்குவாங்களே பெண்கள்,
இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, மெனோபாஸை பற்றி பேசுகிற கூட தயங்குவாங்க, இல்லை உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை அதை சொல்ல கூட தயங்குவாங்க, அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். ஏன்னா இந்த ஜிஎஸ்எம் சொல்லணும், ஜெனிட்டோ யூரினரி சிம்டம்ங்கிறத வந்து இந்த வேர்க்கிறது, ஹார்ட் ஃப்ளஷஸ், கால் வலிக்குது, கையில் கூட வந்து சொல்லிடுவாங்க. இதை சொல்லவே மாட்டாங்க, சொன்னால் வெக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால இது வந்து ஆக்சுவலி அதோடைய இன்சிடென்ஸ் வந்து மோர் தென் 50-70% ரிப்போர்ட் பண்ணுறது வந்து 10% கூட ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் டாக்டர்ஸ்க்கு நாங்கள் டீச் பண்ணுறது என்னென்னா, மெனோபாஸில் ஏஜில் வந்தாங்கன்னா தனியாக உட்கார வச்சு கேள்வி கேளுங்க. ஸ்பெண்ட் சம் டைம், உங்களுக்கு இப்படி இருக்குதா, இந்த மாதிரி தொந்தரவு இருக்குதா, அப்படி இருக்குதான்னு கேட்டு நம்ம கேட்டால் தான் அவங்க வெளியில் வரும் அந்த வார்த்தையை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். கேட்டால் கட்டாயமாக சொல்லிடுவாங்க அவங்க. they will come out with the fact and we can guide them properly. டாக்டர், எல்லாத்தோடைய உடல்நிலையும் ஒரே போல் இருக்கிறது இல்லை. சில பிரச்சனைகளோட டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு இருக்கலாம், இல்லை அவங்களுக்கே தெரியாமல் பிரச்சனைகள் உடம்புல இருக்கலாம். மெனோபாஸ்க்கு அப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனை, மெனோபாஸ் வரக்கு முன்னாடியும் சரி வந்ததுக்கப்புறம் வந்தால் உடனே போய் டாக்டர் பார்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான? எஸ், அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னாக்கா ஒயிட் டிஸ்சார்ஜ் அண்ட் ப்ளீடிங். மெனோபாஸ் வந்துருச்சு, மெனோபாஸ் வந்ததுக்கப்புறம் மெனோபாஸ் எப்போ சொல்லுவோம்னா பீரியட் நின்று 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த அரௌண்ட் டைம் இரெகுலராக வரைச்சே ஒரு 2 மாதம் பீரியட் எனக்கு மெனோபாஸ் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அது பெரிய மெனோபாஸ், அது மெனோபாஸ் டிரான்சிஷன் சொல்லிட்டுருக்கோம். கம்ப்ளீட்டாக பீரியட் ஸ்டாப் ஆகி 1 இயர் ஆனப்புறம் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். பட் அந்த மாதிரி 1 இயர் ஆனதுக்கப்புறம் அந்த மெனோபாஸ் வந்ததுக்கப்புறம் ப்ளீடிங் வருதுன்னா உடனே டாக்டரை போய் பார்த்துரும். ஏன்னா அது வந்து கேன்சர் இல்லாமலும் இருக்கலாம், செனைல் வஜினன்னு சொல்லி சும்மா ஒரு இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம். ஆனால் முக்கியமாக கேன்சர் வரதுனால அந்த கேன்சரில் தான் அந்த ப்ளீடிங், அந்த டிஸ்சார்ஜ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா இருக்கிறதுல ப்ளீடிங் ப்ளஸ் ஃபேமிலியில் சேர்ந்து இந்த இன்டர்கோர்ஸ் இருந்ததுக்கப்புறம் வர ப்ளீடிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே டாக்டரை பார்த்து செக்அப் பண்ணிடுறோம். அந்த அளவுக்கு ஆக்சுவலி போகக்கூடாது. அதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே அவங்க ரொட்டீன் செக்கப்லேயே பார்த்து ஏர்லியராகவே கண்டுபிடிச்சோம். அது பேப்ஸ்மியர்னு ஒன்று பார்க்குறோம், ஹெச்பிவி டெஸ்டிங்னே ஒன்று இருக்குது. அதெல்லாம் இப்போ ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு. செல்ஃப் ஹெச்பிவி டெஸ்டிங் கூட இருக்குது. அவங்களே அந்த டாக்டர்கிட்ட கூட, ஏன்னா நிறைய பேர் டாக்டர் வரத்துக்கு யோசிக்கிறாங்களா, ஈவன் எஜுகேட்டட் பீப்புள் கூட டாக்டர் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிக்க யோசிக்கிறாங்க. இப்போ செல்ஃப் ஹெச்பிவி டெஸ்டிங் இருக்குது. நம்மளே அந்த டெஸ்ட் எடுத்து இதில் போட்டு பாட்டிலில் போட்டு டெஸ்ட் காமிச்சு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்துச்சு டெஸ்டிங். அதனால் டெஃபினட்டாக எவ்ரி ஒன் ஷுட் கெட் தட் ஸ்க்ரீனிங். ஓகே, இப்போ என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும்னு சொல்லுங்கள். இப்போ மெனோபாஸ் டைமில் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அந்த காலத்தில் பீரியட் டைமில் கூட ரெஸ்ட் கொடுப்பாங்க, இது சாப்பிடணும் அப்படின்னு சில விஷயங்கள் பாரம்பரியமாக கொடுத்தாங்க. மெனோபாஸ் டைமில் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கணுமா? ஏஜிங்கில் இருக்கிற மாதிரியே தான் நம்ம வந்து மில்க் கட்டாயம், ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன் வந்து எஸ்பெஷலி வந்து மசில் இதுக்கெல்லாம் ரொம்ப தேவை. ப்ரோட்டீன் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். இதர் இந்த ஃபார்ம் ஆஃப் எக்கு, முட்டை எடுத்துக்கலாம், இல்லாட்டி பயிர் வகைகள் அந்த மாதிரி எடுத்துட்டுருக்கலாம். அண்டு நான்வெஜ் சாப்பிட்றவங்க அதெல்லாமல் சாப்பிட்டு இருந்துக்கலாமா. அண்ட் ஆஸ் இட் டோல்டு இந்த இதெல்லாம் வச்சுட்டோம், மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்னு சொல்கிறது, அதெல்லாமும் நம்ம குட்டி குட்டியாக இதெல்லாம் சாப்பிட்லாம். லைக்கோபின்க்கு தக்காளி அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஆஸ் இட் டோல்டு சுண்டல் அந்த மாதிரி பயிர் வகைகள் கட்டாயமாக எடுத்துக்க வேண்டியது தான். அண்ட் நார்மலாக நம்ம சாப்பிட்றது, அதாவது எதையுமே வந்துட்டு அளவோடு சாப்பிடு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இவன் சொன்ன மாதிரி உணவே மருந்து, அந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு. அதுக்கு மேலே நம்ம வந்து இன்னொன்று போய் சாப்பிட்ருக்க மாதிரி இருக்கக்கூடாது. மேம், இப்போ மெனோபாஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் நிறையா தெரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னீங்க, எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி. இருந்தாலும் எங்கள் நேயர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மெனோபாஸ்ங்கிறது வந்து நேச்சுரலாக வருது, எல்லாருக்கும் வரக்கூடியதான், அதை பற்றி பயப்படவே வேண்டாம். ஒன்று. ரெண்டாவது வந்து மெனோபாஸ் வந்ததுக்கப்புறம் ஏதானு தொந்தரவு இருந்தாக்க, ஒரு வேர்க்கிறது இல்லை வேறு ஏதான ப்ராப்ளம் இருந்ததுன்னா உடனே டாக்டரை போய் பார்த்துறோம். மூணாவது வந்து தொந்தரவு வரதுக்கு முன்னாடியே மெனோபாஸ் வந்துச்சுனாலே 40 வயசுக்கு அப்புறம் வருடம் போய் ஒரு மருத்துவரை அணுகி தரவாக ஒரு செக்கப் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமாக கேன்சர் ஸ்க்ரீனிங்காக அதை கட்டாயமாக நம்ம பார்த்துக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி உணவு, உடற்பயிற்சி, உறக்கம், இது மூணையும் நம்ம வந்து கவனமாக வச்சுட்டோன்னா, அந்த லைஃப் ஸ்டைல், ஹெல்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணோன்னா, ஈவன் ஆஃப்டர் மெனோபாஸ் 80 வயசு என்ன 90 வயசு 100 வயசுக்கும் போகிற ஒரு பெண்ணும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தின்னு போகலாம். அது ஒன்றும் கஷ்டமான விஷயமே கிடையாது. நிச்சயமாக டாக்டர், உங்களோட வேலை பழுவுக்கு மத்தியில் இங்கே வந்து எங்களுடைய நேர்களுடைய நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்கள் ஜெயா டிவி டிஜிட்டல் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி. ஜெயா டிவி மூலமாக நேர்களை எல்லாம் சந்தித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.